அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான முருகல் நிலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஈரான் மீதான தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தயக்கம் காட்டி வருகின்றார்கள். மிகப்பெரிய அளவிலான ஈரானை தாக்குவதற்கான தயார்படுத்தல்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்ட போதிலும் கூட அமெரிக்கா இன்னமும் ஈரான் மீது தாக்குதல் நடத்த மிகப்பெரிய தயக்கம் காட்டி வருவது மத்திய கிழக்கு முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் சீனா, ரஷ்யா, ஈரான் இணைந்த பிரமாண்ட கடற்படை ஒத்திகை நடைபெற இருக்கும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஈரானின் முதுகில் குத்தி இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய செயற்பாடு, இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரானை தாக்குவதற்கு கடந்த 15 நாட்களாக மிகப்பெரிய அளவில் விமானங்களையும் விமானந்தாங்கி கப்பல்களையும் ஆயுதங்களையும் குவித்துவிட்ட போதிலும் அமெரிக்கா ஈரானின் பதிலடி தாக்குதல் குறித்து மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எங்களிடம் விமானந்தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன, ஸ்டெல்த் விமானங்கள் இருக்கின்றன, உலகில் இதுவரை இல்லாத தொழில்நுட்பம் இருக்கின்றன, எங்களுடன் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன என்றெல்லாம் அமெரிக்க ட்ரம்ப் குறிப்பிட்டாலும் கூட எவ்வளவு இருந்தும் இத்தனை நாட்கள் தாமதம் எதற்கு ஈரானை தாக்குவதற்கு என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இந்த சூழ்நிலையில் தான் ஈரானுக்கு மீண்டும் தூதனுப்பி இருக்கின்றார்கள். ஈரானின் பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணை திட்டங்களை மட்டுப்படுத்துவது, ஈரான் இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கான ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற இயக்கங்களுக்கான ஆதரவை நிறுத்துவது, அணு ஆயுத தயாரிப்பு அணுசக்தி திட்டத்தை நிறுத்துவது போன்ற விடயங்களை ஈரான் சம்மதித்தால் நாம் ஒரு டீலுக்கு சம்மதிப்போம் என்று மீண்டும் வேறு சேனல்கள் வாயிலாக ஈரானுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், இவ்வளவு படைகளை குவித்த பின்னர், இத்தனை விமானந்தாங்கிகளை நிறுத்திய பின்னர், நூற்றுக்கணக்கான விமானங்களை கொண்டு வந்து நிறுத்திய பின்னர் கூட ஈரானை தாக்குவதற்கு முதலில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லலாமா என அமெரிக்கா பேசிக்கொண்டிருப்பது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி அன்றி வேறு கிடையாது. ஈரானை அமெரிக்கா ஒரே நாளில் அடித்து துவம்சம் செய்துவிடும் அப்படி இப்படி என்று அமெரிக்க சார்பு ஊடகங்களும் அவர்களுடைய கைக்கூலிகளும் கூவி வந்தாலும் கூட களமுனை யதார்த்தம் வேறாக இருக்கின்றது. இன்று அமெரிக்காவினுடைய பென்டகன் அதிகாரி குறிப்பிடுகின்றார், ஈரானை தாக்குவது பெரிய விடயமில்லை, ஆனால் ஈரானின் பதிலடியை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஏறக்குறைய 35,000 அமெரிக்க இராணுவத்தினர் மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ளார்கள். இவர்கள் ஈரானின் ஏவுகணை ட்ரோன் தாக்குதலின் எல்லைக்குள் தான் இருக்கின்றார்கள் என்பதை இன்று அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் கெர்சாத் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய 35,000 அமெரிக்க இராணுவம் ஈரானின் உடைய தாக்குதல் எல்லைக்குள் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் சூதானமாக விளையாட வேண்டும் என்ற விடயத்தை அவர் மீண்டும் அழுத்தி கூறியிருக்கின்றார். இதைவிட இன்று ஸ்டேலினுடைய மிக முக்கியமான ஒரு அக்னோட் இருக்கக்கூடிய ஒரு இதழில் இராணுவ ஒரு ஆய்வாளர், முன்னாள் இராணுவ தளபதி நேர்காணல் செய்கின்றார். அதில் ஈரானை முறை அமெரிக்கா சுலபமாக தாக்கி விடுவார்களா, ஒரு சில நாட்களில் அமெரிக்காவின் அதிநவீன விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என அவரிடம் கேட்கப்படுகின்றது. அவர் அதற்கு பதில் சொல்கின்றார், கடந்த போரிலிருந்து ஈரான் கற்றுக்கொண்ட பல விடயங்களை சரி செய்து கொண்டு இப்போது மிகச்சிறப்பாக தயாராக இருப்பதாக உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலை மட்டுமல்ல அமெரிக்காவையும் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என கணித்தே ஈரான் இந்த தயார்படுத்தலை செய்திருக்கின்றார்கள். ஏனெனில் அது இஸ்ரேலுடன் நடைபெற்ற 12 நாள் போர். ஆனால் இனியொரு போர் வந்தால் அதில் அமெரிக்காவும் இஸ்ரேலுடன் இணைந்து கொள்ளும் என்பதை ஈரான் முன்பே வர இருப்பதை கணித்து விட்டார்கள். அதற்கேற்ற வகையில் தான் அவர்கள் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் மிக மிக சிக்கலாக இருக்கும். அது ஈரானுக்கும் சிக்கலாக இருக்கும், அது ஒரு புறம். மறுபுறம் அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்று கூறியிருப்பது இஸ்ரேலினுடைய முன்னாள் தளபதி. என்று டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அனைத்து பத்திரிகைகளும் இந்த பேட்டியை ஒளிபரப்பி இருக்கின்றார்கள். அதாவது ஈரான் மீது இவ்வளவு பொருளாதார தடைகள், இத்தனை சுற்றி வளைப்புகள், ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும், என்னதான் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு இடையில் மோதல் இருந்தாலும் கூட ஈரான் விவகாரம் என்று வந்தால் அவர்கள் அமெரிக்காவின் பின்னால் அடிமைகள் சென்று விடுகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது ஒரு செயற்பாடு. ஈரான் அமெரிக்கா இடையில் மோதல் வெடித்துவிடக்கூடாது,
ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் வெடித்தால் அது ஒரு உலகப் போராக மாறிவிடும், பொருளாதாரம் நலிவுற்றுவிடும், மக்கள் மிகப்பெரிய விலைவாசி உயர்வு, பெட்ரோலிய தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வார்கள் என மனிதநேய மிக்கவர்கள் சிந்தித்து வருகின்றார்கள். ஆனால் இந்த அமெரிக்காவை கிரீன்லாந்து விவகாரத்தில் பெரிதாக எதிர்க்கப் போகின்றோம், அப்படி இப்படி என்று கொக்கரிக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். ஈரானினுடைய IRGC இராணுவம் பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பாக இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இவர்கள் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் இவர்கள் பூஸ்ட் செய்கின்றார்களா, ஊக்குவிக்கின்றார்களா? ஆனால் இவர்களுடைய தடை எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஏனெனில் ஏற்கனவே ஈரான் அங்கு தடை செய்யப்பட்டுத்தான் பொருளாதார தடைகள் ஈரான் மீது மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன. IRGCயையும் ஒரு பயங்கரவாத ஒரு நாட்டின் இறையாண்மை கொண்ட ஒரு இஸ்லாமிய குடியரசு ஈரானின் என்ற நாட்டினுடைய இராணுவத்தை IRGC இராணுவத்தை தாங்கள் பயங்கரவாத பட்டியலில் சேர்த்திருக்கின்றோம் என்று அறிவிக்கின்றார்கள். இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு இவர்கள் எவ்வளவு தூரம் செம்பு தூக்குகின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவை எதிர்ப்பது போல காட்டிவிட்டு ஈரான் விவகாரத்தில் எவ்வளவு இவர்கள் அமெரிக்காவினுடைய வேலை திட்டத்தில் இஸ்ரேலினுடைய வேலை திட்டத்தில் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காசாவில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள். 25,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனைகள், முகாம்கள், அகதி முகாம்கள், ஐநா அலுவலகங்கள், பசித்தோருக்கு உணவளித்திருக்கக்கூடிய நிவாரண முகாம்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. பலரை கைது செய்து சித்திரவதைப்படுத்தி அதற்குரிய காணொளி ஆவணங்கள், போர்க்குற்றங்கள் வெளியாக இருக்கின்றன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அங்கே நடப்பது இனப்படுகொலை தான், போர்க்குற்றம்தான், நெதன்யாகு கைது செய்யப்பட வேண்டிய ஒருவன் என பிடியாணை பிறப்பிக்கின்றது. ஆனால் அப்போதெல்லாம் இவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தையோ நெதன்யாகுவுக்கு எதிராகவோ ஒரு சிறிய நடவடிக்கை கூட எடுக்கவில்லை என்பதுதான் முக்கியம். வாய்ப்பேச்சுக்கு வேணுமென்றால் பாலஸ்தீனர்களை ஆதரிப்பது போல பேசியிருந்தார்களே ஒழிய இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராகவும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் செயலாற்றவில்லை. இத்தனை 1 லட்சம் குழந்தைகள், 25,000 பேர் உட்பட படுகொலை செய்த மிகப்பெரிய இனப்படுகொலை செய்திருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தைரியமில்லாத இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தற்போது ஈரான் இராணுவத்தின் மீது எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடிய ஒரு நடவடிக்கை அன்றி வேறில்லை. ஏனெனில் இவர்களுக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஈரான் மீது தடைகளை விதிக்கலாமே தவிர ஈரானை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாது. எனவே அமெரிக்காவை மூட்டிவிட்டு சிண்டு முடிவது என்று சொல்வார்கள். அமெரிக்காவை இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் தூண்டிவிட்டு தாங்கள் ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலில் இருந்து தாங்கள் கொஞ்சம் தப்பிக்கலாம் என்று நினைக்கின்றார்களோ தெரியவில்லை. இந்த நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் ஈரான் இராணுவத்தை IRGCயை ஒரு பயங்கரவாத பட்டியலில் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது பிராந்தியத்தில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதுடன் இனி யாரும் ஈரானுடன் ஒரு ராயதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாத ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் குறிப்பிடுகின்றார். என்று ஈரானும் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எங்களை தடை செய்துவிட்டு இனி எந்த ஒரு இடத்திலும் எங்களுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட போகின்றது என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்கா சீனாவினுடைய அதிபயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் ஈரானுக்கு வந்து சேர்ந்திருப்பதாக நம்பகமான தகவல்களை மேற்கோள் காட்டி வாஷிங்டன் டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸ் பல பத்திரிகைகள் இன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். நீண்ட தூரம் சென்று இலக்கை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணைகள், ரஷ்யாவின் அதிபயங்கரமான ஏவுகணைகள், சீனாவினுடைய அதிநவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஈரானை வந்தடைந்திருக்கின்றன. ஈரானுக்கு பின்னணியில் உதவுவதற்கு பல விடயங்களை சீனா, ரஷ்யா செய்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. எனவே இந்த களத்தில் ஈரான் ஆயுதங்களுக்கு மேலதிகமாக ரஷ்ய, சீன ஆயுதங்களும் அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்தப் போகின்றது என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஈரானின் உடைய நீர்நிலைகளை நோக்கி சீனாவினுடைய நாசகார கப்பல்கள் கிளம்பி இருக்கின்றன. சீன இராணுவத்தை சேர்ந்த டைவ் 055 மற்றும் டைவ் 052D என்ற 2 கப்பல்கள் பல கனரக ஆயுதங்களுடன் கைனான் தளத்திலிருந்து ஈரானுடைய கார்முஸ் ஜலச்சந்தியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நோக்கி அனுப்பப்பட்டிருக்கின்றன. இதற்கான காரணம், ஞாயிற்றுக்கிழமை ஹார்மோஸ் ஜலச்சந்தி அருகே ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை கூட்டு இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கின்றது. பாரசீக வளைகுடாவில் ஈரானை தாக்குவதற்கு பாரசீக வளைகுடாவை அமெரிக்க விமானம் தாங்கி அண்மித்திருக்கும் சூழ்நிலையில், ஈரான் அமெரிக்காவினுடைய மோதல் உச்சமடைந்திருக்கும் சூழ்நிலையில்
இம்முறை தைரியமாக ஈரானுடன் இணைந்து ஒரு கூட்டு கடற்படை பயிற்சியை நாங்கள் செய்யப்போகின்றோம் என ரஷ்யாவும் சீனாவும் அறிவித்திருப்பது அமெரிக்கா எதிர்பாராத ஒன்று. அவர்களும் தற்போது காட்சிக்குள் வந்திருக்கின்றார்கள். ஈரானுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம், போர் ஏற்பட்டால் ஈரானை ஆதரிப்போம் என்பதை வெளிப்படுத்தும் முகமாக எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பாரசீக வளைகுடாவுக்கு அருகே சீன, ரஷ்ய, ஈரான் போர்க்கப்பல்கள் கடற்படை பயிற்சியை நடத்த இருக்கின்றன. அதிநவீன ஆயுதங்கள் தாங்கிய பல கப்பல்கள் தற்போது ஈரான் நோக்கி சீன கப்பல்கள் வந்திருக்கும் விடயங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் அவசரமாக துருக்கி இஸ்தான்புல்லுக்கு சென்றிருக்கின்றார். ஏனெனில் சவுதி அரேபியாவை அமெரிக்கா தூதுவிட்டு பார்த்தார்கள், கத்தாரை தூதனுப்பி பார்த்தார்கள், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பல நாடுகளை தூதனுப்பி பார்த்தார்கள். ஈரான் முறை சொல்லிவிட்டார்கள், கௌரவமான முறையில் அழைத்து பேசுங்கள், பாலிஸ்டிக்கை நிறுத்துங்கள், கெப்பசோனிக்கை நிறுத்துங்கள், அணு சக்தி நிலையங்களை மூடுங்கள் என்ற நிபந்தனைகளுடன் கூடிய பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் பேசுவதற்கும் விடயங்களை மேசையில் கையாள்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த நிபந்தனைகளை விதித்துவிட்டு பேசுவதற்கு ஈரான் தயாரில்லை என்று வெளிப்படையாக தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய அடுத்த செல்லப்பிள்ளை துருக்கி அதிபர் எர்டோகன் ஊடாக ஒரு தூது அனுப்பியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதன் காரணமாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் இஸ்தான்புல்லுக்கு சென்றடைந்திருக்கின்றார். அங்கு அவர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலை தவிர்ப்பதற்கான பிராந்திய முயற்சிகளுக்கு மத்தியில் மிக முக்கியமான விடயங்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அப்பாஸ் அரக்ஷி கக்கன் பிடானை சந்தித்திருக்கின்றார், துருக்கி அதிபர் எர்டோகனை சந்தித்திருக்கின்றார். எனவே இந்த சந்திப்புகள் இந்த போரை நிறுத்துமா இல்லையா என்பதை அனைத்து உலகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றது. துருக்கியும் எப்படியாவது இந்த போரை நிறுத்தி தான் பெயர் எடுத்து விட வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். துருக்கிக்கு ஈரான் மீது இருக்கக்கூடிய அன்பு பாசம் என்பது கிடையாது. ஈரானில் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் ஏற்பட்டால், ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால், ஈரானின் மிகப்பெரிய ஒரு தரைவழி எல்லையை பகிர்ந்திருக்கக்கூடிய நாடு துருக்கி. 500 கிலோமீட்டர்களுக்கு மேல் அங்கு எல்லை பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது. ஈரானியர்கள் துருக்கிக்கு வந்து விடுவார்கள், ஈரானியர்களுடன் பல்வேறுபட்ட ஆயுத குழுக்கள் வந்துவிடும். எனவே அது துருக்கிக்கு ஆபத்தாக நடந்துவிடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் இவர்கள் இந்த போரை நிறுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்களே தவிர இது ஈரான் மீதான அன்பினால் அல்ல என்பதும் இங்கே முக்கியமான விடயம். ஏனெனில் துருக்கி அதிபர் எர்டோகனுடைய பேச்சுக்களை முதலில் குறிப்பிட்டிருந்தோம். சிரியாவையும் நான் தான் காப்பாற்றுகின்றேன், அமெரிக்காவையும் நான் தான் காப்பாற்றுகின்றேன், காசாவையும் நான் தான் காப்பாற்றுகின்றேன், லெபனானையும் நான் தான் காப்பாற்றுகின்றேன், எல்லாம் என்னால் தான் என்று சொல்லுவார். மைக்கிடைத்தால் காசா மக்களை யாரும் கொல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று கூறுவார். ஆனால் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய அமெரிக்காவிடம் சென்று கைகுலுக்கிக் கொள்வார். இப்படியான ஒரு கொள்கை இல்லாத, அரசியலுக்காக எல்லா விடயங்களையும் கையாளக்கூடிய ஒரு நாடாக துருக்கி மாறியிருக்கின்றது. எர்டோகனுடைய சித்து விளையாட்டுகள் பலவற்றை பார்த்திருந்தோம். சிரியாவில் ஈரானுக்கு ஆதரவு, இஸ்ரேலை எதிர்த்து நாங்கள் தாக்குவோம் என்று கூறுவார்கள். ஆனால் இஸ்ரேலை தாக்குவதற்கு அங்கு லெபனானிலிருந்து செயற்படக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு செல்லக்கூடிய ஆயுதங்களை சிரியா வழியாக செல்வதை எர்டோகனும் அல்ஜலானியும் முடக்கி விடுவார்கள். இது ஒரு சிறிய உதாரணம். இஸ்ரேலை தாக்க வேண்டும், இஸ்ரேலின் அட்டூழியங்களை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியாக தாக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு இஸ்ரேலை தாக்குவதற்காக ஈரானிலிருந்து செல்லும் ஆயுதங்களை இடைமறித்து விடுவார்கள். இது ஒன்று. இப்படி பல சித்து விளையாட்டுக்களை செய்யும் துருக்கி இம்முறை ஈரான் அமெரிக்க போரை நான் நிறுத்தப் போகின்றேன் என்று களமிறங்கி இருக்கின்றார்கள். எவ்வளவு தூரம் நிறுத்தப் போகின்றார்கள், என்ன வேலை செய்யப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அப்பாஸ் அரக்ஷி சென்றிருக்கின்றார். என்ன விடயங்கள் அங்கு நடைபெறப் போகின்றது என்பதை பொறுமையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அடுத்து இங்கிலாந்து என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். இங்கிலாந்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரான் மீதான எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலிலும் இங்கிலாந்து இணையாது. ஈரான் பதிலடி கொடுத்தாலோ அல்லது அதிகரித்தாலோ பிராந்திய நட்பு நாடுகளை பாதுகாக்க உதவும் வகையில் கத்தாருடைய வேண்டுகோளின் பேரில் கடந்த வாரம் கட்டாருக்கு டைபூன் ஜெட் விமானங்களை இங்கிலாந்து அனுப்பிய போதிலும் ஈரான் மீதான தாக்குதலில் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. போர் விமானங்களை கத்தார் அலுதை தளத்துக்கு அனுப்புகின்றார்கள், ஈரான் மீதான தாக்குதலில் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என்று கூறுகின்றார்கள். இவையெல்லாம் இந்த அரபுலக நாடுகள் எங்கே அமெரிக்க தாக்குதலுக்கு தளங்களை கொடுத்தால், நிலப்பரப்பை கொடுத்தால், கடலை கொடுத்தால், வான்பரப்பை கொடுத்தால் எங்கள் மீதும் ஈரானினுடைய ஏவுகணைகள் ட்ரோன்கள் சிறி பாய்ந்து விடுமோ என அஞ்சி
அமெரிக்கா எங்கள் மண்ணிலிருந்து ஈரானை தாக்கக்கூடாது என்று வெளியே பேசிவிட்டு மறைமுகமாக அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஆயுதங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதே சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் பஹ்ரைனிலும் அங்கு இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளின் தளங்களில் தான். ஆனால் வெளியில் பேசுவது ஈரானை தாக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் அமெரிக்கா ஈரானை தாக்கும் ஆயுதங்கள் எங்கே இறக்கப்படுகின்றன? அரபுலக நாடுகளின் அமெரிக்க படைத்தளங்களில். இது எவ்வளவு மக்களை முட்டாளாக்குகின்றார்கள் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறான ஒரு விளையாட்டைத்தான் தற்போது இங்கிலாந்தும் அறிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் IRGCயை பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துவிட்டு தங்களுடைய போர் விமானங்களை அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஈரானுக்கு எதிராக அனுப்பிவிட்டு இந்த தாக்குதலில் எங்களுக்கு பங்கில்லை, எவ்வளவு சித்து விளையாட்டுக்களை எவ்வளவு நாடுகள் செய்கின்றார்கள் இந்த விடயத்தில் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. போர் நடப்பதற்கு முன்பாகவே போர் ஏற்படுத்தும் கொடூரங்களை விட இவர்கள் செய்யக்கூடிய இந்த நாடகங்களும் பொய்யான வெளிப்பாடுகளும் தான் இன்று மிகப்பெரிய அளவில் உலகம் உற்று நோக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்து உக்ரைன் தலைநகர் கீவ் மற்றும் புறநகரங்களில் நிலவும் கடும் குளிரை கருத்தில் கொண்டு ஒரு வார காலத்திற்கு தாக்குதலை நடத்த வேண்டாம் என்று தான் விடுத்த கோரிக்கையை புடின் ஏற்றுக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அண்மையில் அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் பிரதிகளுக்கிடையே இந்த பேச்சுவார்த்தையின் தொடர்ச்சியாக உக்ரைன் வீடுகளுக்குள் வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ் வரை குறைந்துள்ளதால் ஒரு வார கால போர் நிறுத்தம் அங்கு அமுல்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் தன்னுடைய பாட்டுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றாரே ஒழிய அங்கு உக்ரைன், ரஷ்யா உண்மையில் போரை நிறுத்தி இருக்கின்றார்களா? இவருடைய பேச்சை கேட்டு புடின் முழுமையாக போரை நிறுத்திவிட்டார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் கடந்த முறைகளிலும் ட்ரம்ப் ஒரு போர் நிறுத்தம் வந்துவிட்டது, ஒரு மாத கால போர் நிறுத்தம், 2 வார கால போர் நிறுத்தம் என்றெல்லாம் பெரிய அளவில் அறிவித்திருந்தார். ஆனால் அவர் அறிவித்த 2-3 தினங்களுக்குள்ளேயே ரஷ்யாவும் உக்ரைனும் மாறி மாறி தாக்கிக் கொண்டார்கள். இந்த நிலையில் தான் இப்போதும் அவ்வாறான அறிவிப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து உலகளவில் ஸ்மார்ட் போன்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் அதிக நேரத்தை சிறுவர்கள் செலவிடுவதால் அவர்களுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சிறுவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவதாக குழந்தை நல மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் சிறுவர்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதற்கும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இதை போன்ற ஒரு நடவடிக்கையை பிரான்சிலும் எடுப்பதற்காக இமானுவேல் மெக்ரான் தலைமையிலான அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டத்தின்படி 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இனி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்றும் இது சட்டமாக செனட் சபை ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த மசோதா பெருமளவான ஆதரவுடன் நிறைவேற்றப்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் செப்டம்பர் 1 முதல் இது அமுலுக்கு வரும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. நிச்சயமாக இப்படியான ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட்டால் அது நல்ல விடயம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆஸ்திரேலியா, பிரான்சில் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலும் சிறுவர்கள், குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதற்கும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுத்துவதற்கும் ஒரு தடை கொண்டு வரப்பட்டால் ஆரோக்கியமான, வளமான, ஆற்றல் மிக்க ஒரு எதிர்காலத்தை, சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதுதான் இங்கே மிக முக்கியமானது. ஏனெனில் 2 வயது குழந்தை முதல் தற்போது ஸ்மார்ட் போன்களிலேயே நேரத்தை செலவிடுகின்றார்கள். இதனால் அவருடைய மூளை வளர்ச்சி, கட்புல பார்வை, சிந்தனை திறன் மிகப்பெரிய அளவில் குறைவடைவதாக பலரும் மருத்துவர்கள் கவலை தெரிவிக்கும் சூழ்நிலையில்தான் ஆஸ்திரேலியா, பிரான்ஸை தொடர்ந்து அனைத்து நாடுகளும் இதுபோன்ற விடயங்களை கொண்டு வருவது நல்ல ஒரு முன்னேற்றகரமான அல்லது ஒரு முற்போக்கான விடயமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதை தொடர்பான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.